கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 9 மாதங்களாக நம்மை நடத்தி வந்த கர்த்தருக்கு நம் கர்த்தரின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை 9 மாதங்களாக கண்ணின் மணி போல காத்து வந்தார். ஒவ்வொரு மாதமும் இந்த 9 மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வந்தார். அந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மூலமாகவும் உங்கள் குடும்பத்தார் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த 10வது மாதத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரால் கூடாதது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. கர்த்தரால் இது நடக்காது, இது நடப்பதற்கு அரிது என்று எதுவுமே கிடையாது. கர்த்தரால் எல்லாம் கூடும். இந்த 10வது மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தியின் தலைப்பு, கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனுஷர்களால் அல்ல, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதத்தின் புத்தகம் 115ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 115ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் ஆண்டவரை கொடுத்த உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிற காய் ஸ்தோத்திரம்பா. இந்த வார்த்தையின்படி இந்த 10ஆம் மாதம் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்பா. எல்லாவற்றிலும் நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவருடைய கர்த்தாவே, ஒரு ஆசீர்வாதத்தை உடைய செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் முழுவதுமாய் அனுபவிக்கத்தக்கதாக, அந்த ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 115ஆம் சங்கீதத்தில் ஏன் இந்த வார்த்தையை அவர் சங்கீதக்காரன் சொல்ல வேண்டும்? இந்த சங்கீதத்தை சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது வானத்தையும் மேலே உயர வானத்திலும் தாழ பூமியில் உண்டான ஆசீர்வாதங்களினாலே தேவன் அங்கே ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். அந்த இடத்துல அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்
இப்போ வானத்திலிருந்து மழை நமக்கு தேவை. நல்ல பூமியினுடைய விளைச்சலுக்கு மழை தேவை. இன்னொன்று, வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். மல்கியாவில் தேவன் சொல்லுகிறார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டேனோ இல்லையோ என்று சொல்லி என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆக வானத்திலே பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும், வானத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கிற அந்த தேவன் நியமித்த அந்த ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறது. பூமியிலிருந்து உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களும், இந்த பூமியிலிருந்து செய்யப்படுகிற காரியங்கள், இந்த பூமியிலிருந்து விளைகிற விளைச்சல்கள், இவை எல்லாவற்றாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது மனிதன் கண்டுபிடித்திருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமானவைகளாக இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் வாகனம் இல்லாமல் இருப்பீர்களா? வாகனத்தை வாங்குவீர்கள். உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் குறைவுள்ளதாக இருக்கிறதா? அந்த குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். ஏனால் அது பூமியிலிருந்து உண்டானது. அந்த ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது, சங்கீதக்காரர் சொல்லும்போது 12ஆம் வசனத்தில், சங்கீதம் 115:12 பாருங்கள், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கடந்த 9 மாதங்களாக ஒருவேளை நாம் அநேக பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் சந்தித்திருக்கலாம். அது கடந்து போகட்டும். பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த 1ஆம் தேதியிலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களை தேவன் நினைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தம்முடைய நினைவிலே கொண்டு வந்து விட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அது விசேஷமானது. அந்த இடத்துல 13ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆக தேவன் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க தேவன் இந்த மாதம் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் உங்களை ஆசீர்வதித்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிறார். உங்களை குறித்த நினைவை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதம் நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3 விதமான நபர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3 விதமான நபர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதில் முதலாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10-11. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இந்த மகிழ்ச்சி என்பதுதான் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்ந்திருக்க வேண்டும். கடந்த மாதங்களிலே மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 10வது மாதத்தில் அவர் உங்களை நினைத்திருக்கிறபடினாலே அவரை நீங்கள் தேடுவீர்களே, ஆனால் உங்கள் இருதயம் மகிழ்ந்திருக்கும். எப்பங்க மகிழ்ச்சி இருக்கும்? நம்முடைய தேவைகள் நிறைவாக்கப்படும் பொழுது, நம்முடைய நல்ல சுகம் நமக்கு உண்டாயிருக்கும் பொழுது, நல்ல பலன் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஆக இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார்.
இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த இடத்திலே கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்க. நிச்சயமாக இந்த 10வது மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை நினைத்திருக்கிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 1 நாளாகமம் 16:11, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எப்பா, உன் வாழ்க்கையில் நீ 9 மாதங்களாக நீ ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துட்ட. மகளே, நீ ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துட்ட. காரணம் தெரியுமா? நீ தேவனுடைய சமூகத்தை தேடினது உண்மைதான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் நித்தமும் தேடினியா? சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஒரு நிமிஷமோ 1 மணி நேரமோ அல்லது ஒரு நாளோ நித்தமும் கர்த்தரை தேடினோமா? கர்த்தரை நித்தமும் தேடுங்கள். அப்போ நித்தமும் நாம் தேடும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஆக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம் கர்த்தரை தேடும்பொழுது, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை மகிழ்ச்சிக்குள் கொண்டு போகிறவராக இருக்கிறார். மகிழ்ச்சி என்னும் ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக வேண்டுமானால் அது இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானே இருப்பாங்க. கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நம்ம தேடுறோம். அவர் சமூகம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து நமக்கு தேவன் அதை தருகிறவராய் இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கோதுமையினால் திருப்தியாக்குறார் சொல்லிட்டு போக வேண்டியதானே? உச்சிதமான கோதுமையினால். அந்த நாட்களிலே அது உணவு. இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற உணவு அது உயர்ந்த உச்சிதமானது, ரொம்ப மதிப்புள்ளது, நல்ல நேர்த்தியான உணவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். உச்சிதமான கோதுமையை தேவன் கொடுக்கிறார், திருப்தியாக்குகிறார். கண்மலையின் தேனினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கண்மலையின் தேனை தேவன் கொடுக்கிறார். அந்த கண்மலை என்கிறது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் திருப்தியாக்குகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடின யாரும் வெறுமனே போனதே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாக போகவில்லை. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களே எடுத்துக்கொள்ளுங்களே, கர்த்தரை அவர்கள் தேடினார்கள், தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்தார். அவர்கள் அந்த இடத்துல துர்புறுத்தப்படுத்தப்பட்ட பொழுது தேவன் அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டார். மோசே என்னும் தம்முடைய தாசனை எழுப்பினார். அவனை கொண்டு வந்து மோசே, ஆரோன் என்பவர்கள் மூலமாக தேவன் அவர்களை நடத்தினார். செங்கடலை பிளந்தார். ஆசீர்வாதம் இல்லையா? செங்கடலை பிளந்தது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வைத்தார். ஆசீர்வாதம் இல்லையா? அவர்கள் வனாந்தரத்தில் உண்ணுவதற்குரிய உணவாக தேவதூதர்கள் புசிக்கிற அப்பத்தை கொடுத்தாரே, அது ஆசீர்வாதம் இல்லையா?
காடைகளை வந்து விழும்படி செய்தாரே, அது ஆசீர்வாதம் இல்லையா? அவர்கள் உடுத்திருந்த வஸ்திரம் பழமையாய் போகாதபடிக்கு அந்த வஸ்திரத்தை நல்லபடியாக பார்த்தாரே, அது எல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை தேஞ்சு போகாதபடி கர்த்தர் காத்தாரே, அது ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப அதெல்லாம் ஆசீர்வாதம் என்பது நமக்கும் அது எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை செங்கடலை போல அந்த 10வது மாதம் உங்களுக்கு முன்பாக ஏதாவது இருக்கலாம். செங்கடலை போல ஏதோ ஒன்று இருக்கிறது, தடையாக இருக்கிறது. பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை என்ன செய்வது என்று நீங்கள் யோசிக்கலாம். கவலைப்படாதீங்க. அது உங்களை நெருக்காதபடிக்கு தேவன் அதற்கும் உங்களுக்கும் இடையில வேலி எழுப்பி விட்டார். பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வந்தது, நெருங்க விடவில்லை தேவன். வேதம் சொல்லுகிறது, பார்வோனையும் அவனுடைய சேனையும் தேவன் செங்கடலே அமிழ்த்தி போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த செங்கடல் இவர்களுக்கு பாதையாக இருந்தது. தண்ணீர் பிளந்து பாதை கொடுத்தது. அதை பார்த்து பின்னாடியே வந்த பார்வோனையும் அவனுடைய சேனையும் தேவன் அதே செங்கடலில் அமிழ்த்தி போட்டார். உங்களுக்கு இந்த 10வது மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் இந்த 10வது மாதம் நிச்சயமாக எல்லாம் செங்கடலில் மூழ்கினது போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்களுடைய எல்லா தேவைகள், குறைவுகள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீங்கள் சந்தோஷத்துடனே கர்த்தரை துதித்து பாடி நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்களை முன்னேறி செல்ல வைப்பார். முன்னேற்றத்தில் தேவன் உங்களை கொண்டு வருவார். ஒருவேளை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறீர்களானால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதுவும் ஒரு ஆசீர்வாதம். ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மை குறைபடாது என்றல்ல, ஒரு நன்மையும் குறைபடாது. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நித்தமும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னமாகிய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் கூட வரீங்கல்ல? ஆண்டவரே, இந்த பொருளை நான் வாங்க போகிறேன், என் கூட வரீங்கல்ல? நான் வாங்கலாமா? நான் வாங்கினா எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குமா? கேளுங்க. அந்த பொருள் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நினைத்திருக்கிற தேவன் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நீதியை தேடுங்கள். மனுஷ நீதி அல்ல, அவருடைய நீதியை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 4:29. உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது கண்டடைவாய். உன் வாழ்க்கையில் உன் சத்துருக்கள் உனக்கு எதிராக வரலாம், உனக்கு விரோதமாக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த 10வது மாதம் உன்னை நினைத்திருக்கிறாரு தேவன், உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே சொல்லப்படுகிறது, நீ கர்த்தரை நீ அங்கேருந்து தேடு. உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தரை தேடுங்க, நித்தமும் தேடுங்க. அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடுங்க. உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடும்போது அவரை கண்டடைவாய். கர்த்தரை கண்டடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னமே மகிழ்ச்சி தான். கர்த்தருடைய பிரசன்னமே ஆசீர்வாதம் தான். ஆக இந்த 10ஆம் மாதம் ஒரு தீர்மானம் எடுங்கள். சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நான் எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை தேடுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் கொண்டு போவார். எல்லா தேவைகள் இருக்கலாம், எல்லா காரியங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு தெரியுங்க உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை யாரு தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அதை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். தேவன் அவைகளை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆக முதலாவது காரியம், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். எரேமியா 42:5-6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாக இருக்க கடவர். கர்த்தர் இடத்துல இவங்க ஒரு காரியம் கேட்குறாங்க. கர்த்தர் எரேமியா மூலமாக தேவன் அந்த காரியத்தை பதிலை சொல்லுகிறார். உடனே இந்த ஜனங்க சொல்கிறாங்க, கர்த்தர் உண்மை கொண்டு சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் கர்த்தர் சாட்சியாக இருக்கிறாரு. அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை என் பார்வையிலே அது தீமையாக இருந்தாலும் சரி, அது நன்மையாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை நான் ஒதுக்கி வச்சிருவேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும். எப்படி அறிக்கையிடுறாங்க பாருங்கள். நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அவர்கள் தீர்மானமாகி சொல்லுகிறார்கள். ஆக தேவனை கீழ்ப்படுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகிறது. கர்த்தரை எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை உண்டாகிறது. ஆக உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்கிறார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்கிறோம். எபிரேயர் 11:8-9 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க சொந்த வீடுங்க, அவங்க அப்பா கட்டி வச்ச வீடு இருக்குது. அவனுடைய சொந்த இனவன உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இனி உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம சொல்லிடுவோமா அவ்வளோ சீக்கிரமா? சரி ஆண்டவரே, நான் போயிடுறேன், நீ சொன்னபடியே நான் போயிடுறேன் என்று சொல்லி நாம் சொல்லுவோமா?
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த 10வது மாதம் கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஆளாக ஒருத்தர் மாற்றுவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்தில் குடியிருந்தாலும் சரி, தேவன் உங்களை ஒரு பெரிய நபராக கர்த்தர் மாற்றுவார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இந்த 10வது மாதம் இருப்பீர்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு குரோதமாக உன்னை ஏன்னா சபிச்சானா அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! அப்போ கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாக செய்கிறார். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக செய்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது 75 வயது. 25 வருடங்களுக்கு பிற்பாடு அவனுக்கு தேவன் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். தேவன் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாராள் முதிர் வயதில் செத்துப்போன அவருடைய கர்ப்பப்பை உயிரடைகிறது. அந்த உயிரடைகிற அந்த கர்ப்பப்பை ஜீவனுடைய உருவாக்குகிறது. ஒரு பிள்ளை அங்கே பிறக்கிறார். ஈசாக்கு என்கிற ஒரே ஒரு பிள்ளையை தேவன் கொடுக்கிறார். அது ஆசீர்வாதம் இல்லையா? வேதவசனம் சொல்லுகிறதில்ல, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். அந்த வசனம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையா? அதே போல நான் சொல்லுகிறேன், நீங்கள் சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரிய முதியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 10வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களேயானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவனுக்கு ஒரு சோதனையை இந்த 22ஆம் அதிகாரத்தில் வைத்திருப்பார். மகனை கூட்டிகிட்டு வந்து நான் காட்டுற ஒரு மலையில் அவனை பலியிடு என்று சொல்வார். ஒரு மறுபதிலும் கொடுக்க மாட்டான். உடனே சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மகனை கூட்டிகிட்டு பலி கொடுக்க போவான். மகன் கேட்பான், எப்பா விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, எங்கப்பா ஆடு? கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நீ தான் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை. விசுவாசம், கீழ்ப்படிதல் எல்லாவற்றுக்கும் மேலாக. அந்த கீழ்ப்படிந்து போனான். அதை ஆண்டவரை சொல்லுகிறார். ஆதியாகமம் 22:15 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றாம். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கட்டச் சொல்லுகிறார். தாவீதுக்கு ஆணையிட்டு கட்டச் சொல்லுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள்ளார, உங்கள் சந்ததிக்குள்ளார சகல ஜனங்களும், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சந்ததி எங்கே வேலை செய்கிறாங்களோ, உங்கள் சந்ததி எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ, எந்த காலேஜில் படிக்கிறாங்களோ, எந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க.
அங்கே உள்ள எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை அவனுடைய மகனிடத்திலே சொல்லுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வசனங்களை பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அவன் கேரார் என்ற அந்த ஊருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் சொல்கிற தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து, கீழ்ப்படுகிறவர்களோடு தேவன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொன்னபடி நீ கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னால் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் கீழ்ப்படிந்த பொழுது அவனுக்கு இட்ட ஆணையை தேவன் அங்கே நிறைவேற்றுகிறார். உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த 10வது மாதத்தில் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு நற்சீர் உண்டாயிருக்கும், செழிப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கென்று தனிப்பட்ட வாக்கு தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். அது கர்த்தரிட்ட ஆணை, கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்த ஆணை. இந்த வார்த்தையின்படி கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் இந்த 10ஆம் மாதம் உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரையெல்லாம் பார்த்திருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு மன சஞ்சலம், மனவேதனை, தூக்கம் வராமல் கவலைப்பட்டது எல்லாத்தையும் அவர் நினைச்சிட்டாரு. நீ 10வது மாதம் நீ ஆசீர்வாதம் தான், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அடுத்து சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினார். அப்போ ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சொல்லுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய விதி, அவர் என்ன செய்யணும்னு சொன்னாரோ அந்த விதியையும் என் கற்பனையையும், அவர் இப்படி வாழுப்பா, இப்படி உன் வீட்டெல்லாம் விட்டு வாப்பா என்று சொன்ன அவருடைய கற்பனை, அவருடைய நியமங்களை, அவருடைய பிரமாணங்களை கை கொண்டார். இந்த 4ஐயும் நீங்களும் கை கொள்வீர்களே ஆனால் கர்த்தர், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆக அந்த வார்த்தை நிறைவேறும். எப்படிங்க? வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி. ஒரே ஒரு பிள்ளை தான் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனால் தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கொடுமா, என்ன முடியாதாண்டவரே, அதுபோல் உன் சந்ததி பெருகும். கீழ்ப்படினான், நம்பினான். கீழ்ப்படுதல் தேவை, நம்பிக்கை. நம்பினான். அந்த இடத்துல சொன்ன அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று அவன் மகன்கிட்ட சொல்கிறார். உன் அப்பா நான் சொன்ன அந்த 4 காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து இந்த 4 காரியங்களை செஞ்சான்டா. என் விதிகளை, என் கற்பனைகளை, என் நியமங்களை, என் பிரமாணங்களை கை கொண்டான். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் கொடுப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 10வது மாதம் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியான வார்த்தை, சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுக்குள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் என்று பார்க்கிறோம்.
எபேசியர் 5:7-9 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பிதாவினுடைய குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இந்த 9 மாதம் நம்ம கஷ்டப்பட்டீன்னு சொல்கிறோம்ல, இந்த 9 மாதம் நம்ம பட்ட பாடுகள் நமக்கு ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்துருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினால தான் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு அவர் கீழ்ப்படிதலை கற்ற பிற்பாடு அவர் பூரணராக மாறுகிறார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிதலை நீங்கள் செய்வீர்களே ஆனால், கர்த்தருடைய வசனங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால், இந்த 9 மாதம் பட்ட பாடுகளினாலே நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. இன்றையிலேருந்து தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இன்றையிலேருந்து உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுவேன், என்னை ஆசீர்வதிங்க. கேளுங்க. அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, அவர் மட்டும் இல்லை, அவர் பூரணராகி அவர் தமக்கு அவருக்கு கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக மாறுகிறார். உங்கள் மூலமாக மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. நீங்கள் கீழ்ப்படிங்க. இந்த 9 மாதமும் கடந்து போகட்டும். அது பட்ட பாடுகள் போதும். அந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். அந்த 9 மாத பாடுகள் போதும். நீங்கள் அதிலேருந்து ஒரு கீழ்ப்படுதலை கற்றிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்குள்ள செய்தி கேட்கும் பொழுதே நீங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணராவீர்கள். நீங்கள் இந்த 10வது மாதம் நீங்கள் பூரணராக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படுதல்னால்தான் தேவ ஆசீர்வாதம் அங்கே உண்டாயிருக்கிறது. 3வது குறிப்பு, கடைசி குறிப்பு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாது. அப்போ இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யலை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஆக தேவனை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆக பயந்தவர்களுக்கு ஒரு குறைவுமே கிடையாது, எல்லாமே நிறைவு தான். ஒரு குறைவுமே கிடையாது, எல்லாமே நிறைவு தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஏசாயா 33:5-6. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனையும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். சீயோன் என்பது தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு. அது உங்கள் வீடாகவும் இருக்கலாம், நீங்கள் போகிற சபைக்கு போகிற சபையாகவும் இருக்கலாம். ஆக அந்த சபையை தேவன் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். உங்கள் வீட்டை தேவன் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். எத்தனை? பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு. இந்த 10வது மாதம்
பூரண ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் அவருக்கு பயந்துருந்தீங்கன்னா. 100 ரூபா தேவையான இடத்துல 70 ரூபா மட்டும் கர்த்தர் கொடுக்குறவர்ல, 100க்கு மேலே அதை 200 உங்களுக்கு கொடுக்குறவர், பூரணமாய் கொடுக்கிறவர். ஆக பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். இந்த 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தான் அதற்கு மூலமே. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்கள் நம்முடைய காலங்களுடைய உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22, 23. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்டு கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஏசாயா 29, 22, 23. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இந்த 9 மாதத்தில் உங்கள் முகம் சோகமாக சோர்ந்து போயிருந்தீங்களே, அது போவது கிடையாது. உங்கள் முகம் சோர்ந்து போவதும் இல்லை, செத்து போனதில்லைன்னா அதான் அர்த்தம். மகிழ்ச்சி இல்லாமல் செத்து போயிருக்கிறது. ஆக தேவன் இங்கே சொல்லுகிறார், அவன் வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஏன்? அவங்க வெட்கப்பட மாட்டாங்க, அவங்க முகம் செத்து போவதும் கிடையாது. நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க, நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க. உங்கள் முகம் எப்போதும் ஒரு செழிப்பு இருக்கும். உங்களுடைய முகம் ஒரு பிரகாசம் உள்ளதாக இருக்கும். எப்பொழுதும் உங்களுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். எப்பொழுதும் உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். கர்த்தரை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சேர்ந்து கொள்ள கடவன். ஆக எவன் கர்த்தருக்கு பயந்து தம்முடைய தாசன் அவருடைய ஊழியக்காரனுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 9 மாதமாக வெளிச்சம் இல்லாததினால இருட்டில் நடந்திருக்கிறோம், அவர் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இந்த 10ஆம் மாதத்தில் தன் தேவனை நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து ஊழியக்காரர் மூலமாக தேவன் கொடுக்குற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 59:19. ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஆக நாமத்துக்கு பயப்படுகிற பயம், அவருடைய மகிமைக்கு பயப்படுகிற பயம். அவருடைய மகிமை மிக பிரகாசத்தை கொடுக்கும். அவருடைய நாமம் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும், வல்லமையுள்ள காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். அவர்கள் எல்லா சாபங்களையும் மேற்கொண்டு ஜனங்களை விடுவித்தார்கள். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதம் நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2வது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 3வது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த 3 காரியங்களையும் செய்யுங்கள். இந்த 3 காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வீட்டில் உள்ள பெரியோரையும் சிறியோரையும்
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். இந்த 10ஆம் மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெயிப்போமா? விசுவாசத்தோடு ஜெயிப்போமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறப்போகிறோன்ற அந்த உணர்வோடு நம்ம ஜெயிப்போமா? கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, இந்த நாள் 10ஆம் மாதம் இந்த 1ஆம் தேதி இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுகிற எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற காய் ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற காய் ஸ்தோத்திரம். உமக்கு வசனத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்த பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரை உமக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உமக்கு பயப்படுகிறவர்களாய் நாங்கள் மாறும் பொழுது எங்களை இந்த செய்தி கேட்கிறவங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரை கடந்த 9 மாதங்களாக இருந்த குறைவுகள், கடந்த 9 மாதங்களாக இருந்த எல்லாவித குறைவுகளும், எல்லாவித நஷ்டங்களும், எல்லாவித தரித்திரங்களும் விலகுவதாக. பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த 9ஆவது மாதத்தோடு எல்லாம் ஒளிந்து போகட்டும். இல்லை என்ற வார்த்தை ஒளிந்து போகட்டும். தரித்திரங்கள் ஒளிந்து போகட்டும். சாபங்கள் ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, எல்லா தடைகள் ஒளிந்து போகட்டும். இந்த 10ஆவது மாதத்தில் நீர் இந்த செய்தி கேட்குறவங்களுடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறீர். நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிற காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த செய்தியை கேட்குறவங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதாக. துதிகன மகிமையெல்லாம் கேட்டெடுக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் இந்த 10ஆவது மாதத்தில் கிளைமேட் சேஞ்சுனா எந்த பாதிப்பும், எந்த வியாதியும், எந்த பலவீனமும் சுகவீனமும் வராதபடிக்கு நீர் விலைக்கு காத்துக்கொள்ளும். அவர்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, மழைக்காலம் தொடங்குகிறது. ஆண்டவரே, சளி, காய்ச்சல், ஆண்டவரே, எந்த விதமான வியாதி பலவீனம் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, வெள்ளம், ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் மழை நீர் வெள்ளம் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த பாதிப்பு ஆண்டவரே, இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற ஊர்களிலும் அவர் இருக்கிற இடங்களிலும் எந்த சேதமும் வராதபடி, மழை நீரினால் சேதம் வராதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தருகிறாங்க. துதிகன மகிமையெல்லாம் கேட்டிருக்கோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமாக இருங்க. மனமகிழ்ச்சியோடு இருங்க. கண்டிப்பாக உங்களை கர்த்தர் நினச்சிருக்கிறாரு. இந்த 10ஆவது மாதம் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென்.